வழிபாட்டு ஞாயிற்றுக்கிழமை செய்கிறாங்க. இந்து வந்து நமக்கு ஒரு நடைமுறையை கடைப்பிடிச்சிருக்காங்க. அதில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் எல்லாத்தையும் செய்யலாரு அறநெறியை கொண்டு சொல்லுவாங்க. அந்த அறநெறிக்கு இடையூறாக இனி ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கணும். காசு எல்லாம் எப்படியாவது காசு உழைக்கலாம். நம்ம எங்களோட மதத்தையும் நாங்கள் பார்க்கத்தானே வேணும். நம்ம தமிழர்கள் நம்மளோட கலாச்சாரத்தை நம்ம விட்டு கொடுக்கலாம். 4-5 பேரால் எங்களோட கலாச்சாரத்தை சீரழிக்க விடையலாது. இதில் உங்களோட முடிவுகளை சொல்லுங்கள். இந்த டியூஷன் குரூப்லேயே மாற்றம் மாதிரி என்ன காரணம் பண்ணட்டு எனக்கு தெரியாது. மாற்றம் வந்திருக்கிறா இல்லை வந்து எங்களுக்கு முக்கியம் பந்தங்கட கலாச்சாரம். இது மண்மனித நெறி பெற்றார்கள் மட்டக்களப்பு மாவட்டம் அதிகூடி ஆக்கள் வாழ்கிற இடம் வந்து நம்மளோட இந்துவும் கிறிஸ்டியனும் அவங்களும் முக்கியத்துவம். இது ஞாயிற்றுக்கிழமை அறநறிய நாங்கள் எப்படி அந்த நீங்கள் அறநறி நேரங்களில் இந்த கிளாஸை முன்னெடுக்கிறதால அது இந்துவாக இருக்கலாம் கிறிஸ்டினாக இருக்கலாம். அதுக்குரிய சொல்யூஷன் எப்போ தேடணும். அதுக்கு நம்ம காசு ஒன்றும் வாங்குறோம் இல்லை. அறநறிக்கு நம்ம காசு வாங்குறோம் இல்லை. எனக்கு தெரியாது இல்லை. எந்த கொடுப்பனவும் இல்லை. இது கிறிஸ்டின் அவங்களும் வாங்குறது இல்லைண்ணே. இதுக்கு உங்களோட நீங்கள் தான் இதில் முடிவுகள் எடுக்கணும். எப்படி இதை கையாளுறது இதுவரையில் அறநறிக்காக சகலரும் அதுபடி கொடுக்குறாங்க. அறநறியில் வந்து 6ஆம் ஆண்டு சரி ஓயில் வரைக்கும் எந்த ஒரு வகுப்பு நடக்கிறதில்ல. என்ன கூட ஹட்டி ஸ்டடி தான் அவங்களோட வில்லியன் எந்த இடம் எங்களுக்கு சரியான பிரச்சனை. அதுதான் எங்களுக்கு சேக்குலர் வந்திருக்கு ஞாயிற்றுக்கிழமையில நடந்தா எங்களுக்கு தெரியாது. ஆனால் அறநறிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இங்கே மட்டும் இல்லை, களுவாஞ்சூடியா மட்டும் நான் சொல்ல வரேன். கழுதாவில் அந்த முடிவு எங்கெங்க நடைமுறையா இருக்கு இன்னைக்கு. அதுல இப்ப பெரிய சிக்கல் என்ன, 9ஆம் ஆண்டுக்கு கீழே வைக்கிற அந்த மாஸ்டர் மாஸ் கடும் பிரச்சனை. 7க்கு மேலே 10ஆம் ஆண்டுக்கு மேலே தான் நீங்கள் கிளாஸை கொண்டு வர. இப்போ நம்மளோட நடைமுறையில் கிறிஸ்டியனவங்க 9ஆம் ஆண்டு கீழே தான் அவங்கள்ட்ட வந்து அண்டே ஞாயிற்றுக்கிழமை சேர்த்துக்கு வர்றதுக்கு நடைமுறை இருக்குதா இல்லை தானே? அப்படி ஒரு நடைமுறை இருந்தால் நான் உங்களோட இதுலேயே வந்துடுவேன். மக்களோட சபை இது மக்களால் சேர்ந்திருக்கும். மக்களோட கணக்க முறைப்பாடுகள் வந்திருக்குது. என்னன்னு சொன்னால் 9ஆம் ஆண்டுக்கு கீழே இருக்கிற மாணவர்கள் மட்டும்தான் நம்மளோட கிறிஸ்தவ டைமில் அவங்களோட சேர்ச்சில் வருவாங்களா, இல்லை 10ஆம் ஆண்டுக்கு மேலே இருக்கிறார்கள் மாற இல்லையா, இல்லை அறநூறு பாடசாலையில் 10ஆம் ஆண்டுக்கு மேலே இல்லையா எடுக்கிறோம் இல்லையா? எடுக்கிறோம் 9ஆம் ஆண்டு கீழே. அது நம்மளதும் ஓகே. இப்போ அவர் ஞாயிறு பாடசாலை ஞாயிறு கிறிஸ்தவ அதுக்கு என்ன செய்கிறேன்? வயது எல்லைகளும் வச்சிருக்கீங்களா? 9ஆம் ஆண்டுக்குள்ள தான் சேர்த்து. அதுதான் இப்போ அவங்க முடிஞ்சுது. அப்போ நம்ம இதை எப்படி என்ன மாதிரி இதை கையாளுறேன்? ஆமாம் ஆமாம், எங்களுக்கு டோட்டலாக ஓப்பனாக தான் வந்துருக்குது. ஒருத்தர் ஏற்கனவே ஒரு சுற்றறிக்கை வந்திருக்கு. மண்டேக்கன் ஏற்கனவே இந்த கவர்னர் ஆலயம் வந்தது ஞாயிற்றுக்கிழமையில் புல் புரி என்ன. அப்புறம் உண்மையில் எந்த நேரமும் கல்வி வேண்டி இருந்தால் அவங்க உடலில் ஆரப்பாங்க உடற்பயிற்சிகளும் எங்களை என்னத்தை அதை கொண்டு எப்படி முன்னெடுக்கிறோம். நாங்கள் இது சம்பந்தமாக எந்த ஒரு கருத்து எங்களோட கிட்டத்தட்ட 350-400 மாணவர்கள் வரை எங்களோட அறுபது பாடசாலை கல்வி கொடுக்குறாங்க. ஆனால் துரதிர்ஷ்டமாக 11ஆம் வகுப்பில் ஒரு மாணவனும் அறுநூறு வராங்க இல்லை. 10ஆம் வகுப்பில் ஒரே ஒரு மாணவன் மட்டும். இதற்கான காரணங்களை நாங்கள் கண்டறிய போடுற உடையிலே உண்மையிலே இந்த டியூட்டரில் ஞாயிற்றுக்கிழமையில் வகுப்பு நடக்கிறது இல்லை. ஆனால் கிராமந்தோறும் வீதிக்கு வீதி தனிப்பட்ட வீடுகளில் பிரத்யேக வகுப்புகள் நடக்குது. அந்த காரணத்தினால்தான் அறநறி பாடசாலைக்கு மாணவர்கள் வரவு வீதம் குறைவாக இருக்கிறதாக இந்த கருத்து. நிறைய டியூட்டரில் இதுவும் நடக்கிறது. ஞாயிற்றுக்கிழமையில் தனிப்பட்ட வீடுகளில் இந்த வகுப்புகள் நடக்குது. இந்த ஓயிலுக்கு
ரேஷன் பண்ணலாம் 12 மணி நேரம் பெரிய வீடுகளில் நடக்கிறப்ப தெரியாம வீடுகளில் நடக்கிறப்ப இண்டிவிஜுவல் கிளாஸ் இருக்குது. பேரண்ட்ஸ் விரும்புகிறாங்க மட்டும்தான் அறநறைக்கு அந்த பட்ட மாட்டேங்க கொண்டு விரும்புகிறாங்க. அந்த பேரண்ட்ஸு இண்டிவிஜுவலாக கிளாஸில் அரேஞ்ச் பண்ணுறாங்க. எந்த கடையில சில பேரண்ட்ஸ் வந்து டியூஷன் முதலாவது ஒரு மதம் இருந்தால் தான் நம்ம ரத்தங்களே நாட்டுலாம். முதலாவது மதம் நம்ம தமிழ், அதுக்கு பிறகுதான் நமக்கு இந்த காசு உடைக்கிற முக்கியமாக இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குமாக இருந்தால், அதாவது ஞாயிற்றுக்கிழமை அறநெறி பாடசாலை நேரத்தில் டியூட்டரியலோ அல்லது தனிப்பட்ட வீடுகளிலோ வகுப்பு நடத்துவதை நாங்கள் தடை செய்தால் ஆட்டோமேட்டிக்காக 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மாணவர்கள் அறநெறி பாடசாலைக்கு அவங்க தாங்கள் அதே வருவாங்க. இப்போ உங்களோட அறநெறிக்கு ஆக கட்டுப்பாடு 11ஆம் ஆண்டு வந்து 11ஆம் வகுப்பு நாங்கள் 11ஆம் வகுப்பு நாங்கள் கட்டுப்படுத்தலை. இந்த வகுப்புகள் நடக்காம விட்டால் ஆட்டோமேட்டிக்காக மாணவர் தானாகவே முன்வந்து வந்து தங்களோட வீடுகளில் குரூப் கிளாஸ் அப்படி நடத்தலாம். உதாரணத்துக்கு அதை நாங்கள் தலையிட இல்லாது. ஏன்னா அவங்க பிள்ளைங்களுக்காக கோயிலுக்காக ஒரு சிலர் எடுத்து வச்சு ஒரு 5 பேர் 6 பேரை ஞாயிற்றுக்கிழமை நடத்தாங்க. நாங்கள் அதை நாங்கள் கட்டுப்படுத்துறோம் இல்லையான்றது நம்ம யோசிப்போம். கட்டுப்படுத்த முடியாத ஒன்றும் இல்லை. நம்மட ஒரே பாதையில் போகிற ஒரு ஆள் குறுக்க உடைச்சிட்டு போகிறதுல இல்லை. கட்டுப்படுத்த இல்லாமல் இல்லை, அதை கட்டுப்படுத்தும். அது சட்டம் தன் கடமையை செய்யும். சரியான முறையில் மற்றாக்கள் போகிறாங்கன்றத நம்ம விட்டு கொடுக்க இல்லாது அவங்களே நம்மளோட சேர்த்து தான் கொண்டு போகணும். இப்போ நமக்கு அறநெறி பாடசாலைக்குரிய முக்கியத்துவத்தை நீங்கள் அனைவரும் நான் மொத்தத்தில் எல்லா பேருக்கும் மண்மித நெறி பள்ளிகள் முழு பேரையும் தான் கூப்பிடலாம். அதுக்கு இந்த 10:30 கண்டு இன்றைய தினத்தையும் நாங்கள் எங்களோட ஊழியரை வச்சு ஒவ்வொரு வீடாக கையில் கொண்டு தான் கொடுத்துனாங்க. அதுக்கு மதிப்பளித்து வந்த உங்களுக்கு முதலாவது நன்றி. இருக்கிற நம்மளோட உடைமைகளை முதல் காப்பாற்றணும். நம்மளுடைய முன்னோர்கள நம்ம கொண்டு செல்லுகிற பாதைகளையும் நம்ம சரியாக கொண்டு போகணும். அதுக்காண்டி பழைய முன்னெடுப்புகளை விட்டு புதிய முன்னெடுப்புகளுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்குறோம். நம்மளோட கலாச்சாரம் என்ன சொல்லுதோ அதை நம்ம முன்னெடுக்கணும். உங்களோட கையிலே தார இந்த ஞாயிற்றுக்கிழமை வகுப்பை என்ன செய்கிறேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலே தான் திருவிழாக்கள் நடக்கும். ஒவ்வொரு வருடங்களுக்கு ஒவ்வொரு எடுக்கிற திருவிழா காலங்களை விட எங்களோட முறைமை வந்து வெள்ளிக்கிழமையில் தொடர்ச்சியாக இருக்கு. ஆனால் ஞாயிற்றுக்கிழமையில் கிறிஸ்தவ மக்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் தான் உங்களுடைய சேர்ச்சி இருக்குது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை எங்களோட இந்து மக்களும் ஞாயிற்றுக்கிழமையில் கிறிஸ்தவ மக்களும் பாரத்தால் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் எங்களோட இந்து மக்கள் கொண்டு வர அதே வழிபாட்டை நாங்கள் கல்வி ஊடாக அறநெறியை கொண்டு வரோம். அறநெறி எப்படியும் 12 மணி நேரம் முடியும் பண்ணுறாங்க. நாங்கள் கிறிஸ்தவ மக்களுக்கு எப்படி பின்னேற உங்களோட வழிபாடு எத்தனை மணிக்கு முடியும்? காலையில் எல்லாம் முடிஞ்சு 11ஆம் ஆண்டு நம்ம இதை கிளியர் பண்ணுவோம். அந்த எந்த நேரமும் பிள்ளைகளுக்கு கல்வியை விட்டுத்தானே வேணும். 24 மணித்தியாலும் பிள்ளைகளுக்கு கல்வியை விட்டுத்தானே வேணும். 24 மணித்தியாலும் அந்த பிள்ளையில கல்வி அந்த விளையாட்டு அது இது வேறு ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒன்றுமே கொடுக்குறதில்ல. நம்மளோட நோக்கம் வந்து கல்வி எவ்வளோ தானே. கல்வியில் போனால் அப்புறம் இந்த விளையாட்டு துறைகள் மற்ற துறைகளுக்கு அவங்களுக்கு நேரமே இல்லை, கொடுக்குறதில்ல. ஒரு பிள்ளை ஏழை பொறுத்தவரையில் 3 பாடம் எடுக்கிறாங்க. 3 பாடம் படிச்சு எத்தனை மணி அவங்க அடிக்கப்படுறாங்க? 3 மணி தான் அடிக்கப்படுறாங்க. மிச்ச டைமில் தங்களோட வீட்டில் அடிக்கிறாங்க. எத்தனை மணி தொடங்க எத்தனை மணி தொடங்க போகிறேன்? ஞாயிற்றுக்கிழமையில் இப்போ நம்ம கொண்டு வந்த திட்டத்தை பார்த்தா 12 மணிலேருந்து கிட்டத்தட்ட 3 மணிக்கு முடியுது. 3 மணிக்கு முடிஞ்சால் 3 மணிக்கு பிறகு அவங்களுக்கு விளையாட்டு அதுகளை கொடுக்கப்படுது. அப்படியா நடக்கிற அவங்கள எல்லா பேரும் பதிவு செய்யப்படும். ஒவ்வொரு இடத்துல நாளையிலிருந்து எங்களுடைய ஒலிபரிக்கு ஊடாக மண்மித நெறி பள்ளிக்கு அனைத்து கிராமங்களிலையும் நாங்கள் ஒலிபரிக்கு மூலம் அனைவருக்கும் தெரிவிப்போம். நீங்கள் சொல்கிற நீங்கள் சொல்கிற அனைத்து விடயத்துக்கு நான் பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை நடத்துங்க. எங்களுக்கு தேவை 11ஆம் ஆண்டு வரைக்கும் உள்ள மாணவர்களுக்கு நீங்கள் 12 மணி மட்டும் எந்த வித கிளாஸும் கொடுக்கக்கூடாது. எங்களுக்கு கிறிஸ்துவ சமூகம் சேர்ச்சிக்கு போகணும். எங்களோட இந்துக்கள் சமூகம் வந்து அறநெறி பாடசாலையை பின்பற்றணும். அது உண்மையாக கொண்டு வரப்படும். எவராக இருந்தாலும் அது சரியான முறையில் அது பின்பற்றப்படணும். அதுக்கு நீங்கள் உங்களோட ஒத்துழைப்பு தந்ததுக்கு நன்றி. நீங்கள் சொன்னேன் ஞாயிற்றுக்கிழமையில் 12 மணிக்கு பிற்பாடு நாங்கள் இந்த பாடசாலையை இந்த கல்வியை முன்னெடுக்காவிட்டால் மாற்று சமூகங்கள் நம்மளை விட்டு முன்னேற வேண்டும். நல்ல விடயம் உங்களோட கலைக்க வரும். 2வது சப்ஜெக்ட் முடிச்சு. 2வது சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு குடும்பத்தில் 3 பிள்ளைகள் இருப்பாங்க. ஒரு முதலாவது பிள்ளை
ஏஎல் படிக்குது, 2வது பிள்ளை 11ஆம் ஆண்டு படிக்குது, 3வது பிள்ளை 8ஆம் ஆண்டு படிக்குது. நாங்கள் ஒரு அரச ஊழியராக இருந்தால் அவர்களோட அடிப்படை சம்பளம் ஒரு 70,000, அவங்களோட தேவைகளுக்காக ஒரு 30,000 ரூபா பேங்க்கில் இருந்து கடனை பெற்றிருப்பாங்க. ஒவ்வொரு மாதமும் அவங்களோட கடன்களை பெற்றதோட அவங்களோட கையில் வந்து 40,000 ரூபா தான் கையிருக்கும். நல்லா நீங்கள் அனைவரும் சிந்திக்கணும். அந்த 40,000 ரூபா வச்சு 3 பிள்ளைகளுக்கும் கிட்டத்தட்ட 3 பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு மணி நேர வகுப்புகளை நடத்துகிறீங்க. இண்டிவிஜுவல் கிளாஸ்ன்றதுக்காக ஒரு மணித்தியாலத்துக்கு 700 ரூபா வாங்கப்படுது. ஆக பாரிய கல்வி கொள்ளை. எங்களுடைய கட்டுப்பாட்டு சரியான முறையில் சட்டம் சரியான முறையில் அமல்படுத்தப்படும். 700 ரூபா ஒரு பாடசாலை மாணவிக்கு 700 ரூபா என்றால் ஒரு குடும்பத்தில் 3 பிள்ளைகளும் கிட்டத்தட்ட 3 பாடங்களை அவங்க பின்பற்றணும். ஒரு நாளைக்கு 9 பாடங்கள், 9 பாடநெறியையும் அவங்க பின்பற்றும் பொழுது அவங்களுக்கு எவ்வளோ செலவாகுது நீங்களே சொல்லுங்களேன். நீங்கள் தான் கல்வியை கொடுக்குற தலைமை கூடங்கள், இந்த கல்வி நிறுவனங்களை செய்கிறது சரிதானே? உங்களோட எல்லா பிரச்சனையும் பாருங்க. ஒரு குடும்பத்தில் ஆக குறைஞ்சது 3 பாடங்களை நோமலாக பார்த்தீங்களாண்ட 3 பிள்ளைக்கு 700 ரூபா போய் 2100 ரூபா, 3 பிள்ளைக்கும் 6600 ரூபா. ஒரு குடும்பத்தில் அதுலேயும் அவங்களோட அந்த 40,000 ரூபா வச்சு உங்களுக்கு தெரியும். இப்போ மீன் விற்கிற விலைகள், அரிசி, இந்த சாப்பாடு, 3 பிள்ளை 2 தாயப்பா 5 பேர் கொண்ட குடும்பத்தை நம்ம வழிநடத்துகிறா இருந்தால் ஒரு நாளைக்கு தேவைப்படுது குறைஞ்சது 2000 ரூபா வேணும். ஆக குறைஞ்சது முதலெல்லாம் நம்மளோட சமூகங்கள் எல்லாம் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் மச்சம் சாப்பிட மாட்டாங்க. அது நடைமுறைண்டு. மற்ற மீதி இருக்கிற 6 நாளும் மச்சம். இப்போ மச்சம் மாமிசங்கள் இருந்தால் அதை வாங்கி சாப்பிடக்கூடிய நிலைமை இந்த பொருளாதார பெரிய பிரச்சனை. இப்போ நம்மளது நான் கொண்டு வந்த நீங்கள் உங்களோட இதுக்கோட வர கல்விகள் சரியாக முழுப்பெருக்கும் சரியான முறையில் புகட்டப்பட வேண்டும். ஆசிரியருக்குரிய அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும். உங்களுடைய சுகாதாரம் வசதிகள் முழுதும் சரியான நேர்த்தியான முறையில் எல்லாம் முழுதையும் செய்வோம். கழிவவுச்சர இடைக்கி உங்களுடைய இடத்தில் இருக்கிற கழிவுகளை மகற்றி டொய்லெட் பாத்ரூமுக்குள்ள பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு 35,000க்கு மேலே நீங்கள் கொடுத்து அந்த கழிவுகளை அகற்றுவீங்க. எங்கள்கிட்ட இப்போ கழிவவுச்சர் இருக்குது. அந்த கழிவு அகற்றுற இயந்திரத்தை நாங்கள் நினைக்கிறீங்க. அதில் பாரிய ஒரு ஆக குறைந்த செலவுகளை உங்களோட செலவுகளை எல்லாத்தையும் குறைக்கும். ஒரு டியூட்டருக்கு முக்கியமாக தேவைப்படுற அனைத்து வசதிகளையும் எங்களோட சேர்ந்து நீங்கள் பயணித்தால் உங்களுடைய மன்மத நெறிப்பல் இருக்கிற அனைத்து மக்களும் சரியாக போகணுன்ற எண்ணங்கள் இருந்தால் இந்த உங்களுக்கு தெரியும் எவ்வளவு செலவழிஞ்சிருக்குது, இந்த கல்விக்கு எவ்வளவு போகுது. இந்த குடும்பங்கள், இது அரசு ஊழியர்கள். இந்த அரசு ஊழியர் இல்லாமல் ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவர்கள் கூலி தொழிலாளிகள்கிட்ட அவங்க ஆக கூடுதலான உங்களுக்கு அரசாங்க உத்தியத்திற்கு நீங்கள் வேலை செஞ்சாலும் வேலை செய்யாட்டியும் சரி உங்களுக்கு மாதம் முடிய டாரண்டும் அக்கௌண்ட்டில் காசு வந்துடும். எங்களோட கூலி தொழிலாளிகளுக்கும் அதே பிரச்சனை. அதே 3 பிள்ளைகள் 4 பிள்ளைகள் அப்படி இருக்கு சமூகங்கள். அந்த கூலி தொழிலாளர் மக்களும் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு அரசாங்க ஊழியர் மகள் இன்றைக்கு இந்த ஒரு கிளாஸுக்கு போனாங்கன்னா இந்த பிள்ளையாவது கூட்டிகிட்டு போகணும். எங்களோட ஏரியாவில் ஒவ்வொரு நாளும் பிரச்சனை என்னன்னு சொன்னால் இப்போ முதலாவது ஏற்கனவே வந்த பிரச்சனைகள்லாம் பாரிய பிரச்சனைகள் வேறு பிரச்சனைகள் தான் சண்டலும். இப்போ ஒன்று நுண்கடன், 2வது கல்வி. இப்போ சண்டலும் ஒவ்வொரு பிரச்சனையும். என்னோட படிக்கிற ராஜா வந்து இந்த கிளாஸுக்கு போனாலாமா 4 டே போக காசு இல்லை. ராஜாட்ட காசு இருக்குது. ஒரு ஏழை குடும்பத்தில் இருக்கிற ராஜனன்றாலும் ராஜாட்டே ஒரு காசு இல்லை. இதை நீங்கள் கல்விகளை நம்ம ஏற்கனவே நமக்கு அரசாங்கம் இலவச கல்வியை தான் போட்டியது. நம்ம அனைவரும் இந்த மாதமாக முழு பேரும் இலவசமாகத்தான் பாடசாலையில் கல்வியை கட்டலாம். நான் ஒரு ஆசிரியராக இருந்தால், நான் ஒரு தமிழ் பாடத்தை படிப்பிக்கிற ஒரு ஆசிரியராக நான் இருந்தால், இன்றைக்கு எனக்கு தரப்பட்ட அந்த பாடசாலையில் எனக்கு வழங்கப்பட்ட நேரத்துக்குள்ளே எனக்கு வழங்கப்பட்ட அனைத்து மாணவர்களையும் நான் சரியான முறையில் அவர்களை வழிநடத்தி தேவையான அறிவூட்டி நான் படித்த பாடத்தை சரியாக போட்டிருந்தால் இந்த டியூஷன், அதாவது ஒவ்வொரு இடத்திலையும் இந்த கல்விக்கப்பட மாட்டார். அதே மாஸ்டர் போய் அதே மாணவர்களுக்கும் அதை தாண்டி ஒரு சில மாணவர்களை ஒன்று சேர்த்து அதை திங்கட்கிழமை 9:30க்கு பாடம் எடுக்க இப்போ இப்போ ஒரு பாடம் 40 நிமிடங்கள் 10 மணிக்கு பாடசாலையில் தமிழ் பாடம், நான் ஒரு ஆசிரியர் தமிழ் பாடத்தை எடுக்க 10:40க்கு கிளாஸ் முடிஞ்சு. அதே டைம் 3:30க்கு
ஒரு பொதுவான ஒரு டியூஷன் கிளாஸில் அதே ஆசிரியர் அதே அங்கே 40 நிமிடம் இங்கே ஒரு 20 நிமிடம் கூடுதலாக எடுத்து ஒரு மனத்தியாலம் அதே மாணவர்களும் ஒரு வேறு ஊரில் சேர்ந்த வேறு பாடசாலையை சேர்ந்த மாணவர்களை கூப்பிட்டு அதே நோக்கத்தோடு இங்கே படிக்கிற அதே நோக்கத்தோடு எங்களுடைய பாடசாலையில் படிப்பிச்சிருந்தால் இந்த டியூஷன் இல்லை. சரியாக நான் எவரையும் பழிவாங்கல்ல. உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும். எங்களுடைய மண்மீத நெறிப்பட்டில் இந்த முறை உண்மையில் கெம்பேசிக்கு 200 பேர் எடுபட்டால் அடுத்த முறை குறைஞ்சது 500 பேரை நம்ம கொண்டு போகணும். அதுக்குரிய அனைத்து தேவைகளும் கட்டம் கட்டமாக சரியான முறையில் செய்யணும். அரைவாசி பாடசாலை மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த இலவச கல்வியை மட்டும் நம்பி இருக்கிறவர்கள். அரைவாசி மாணவர்கள் எங்களுக்கு காசை கொடுத்து டியூஷனுக்கு போகாமல் இருக்கிற மாணவர்களுக்கும் அதை நீங்கள் சேர்த்து கொண்டு போகணும். அதுக்கு இந்த நீங்கள் அறவிடப்படுற பணம் சரியான முறையில் குறைக்கப்பட வேண்டும். நான் இல்லை உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கேட்குற அனைத்தையும் செஞ்சு தரோம். நீங்கள் சொல்லி ஞாயிற்றுக்கிழமையில் நாங்கள் ஃபுல்லாக நித்தோட்டணும் மட்டும் இல்லை, எங்களுக்கு வேறு சமூகம் முன்னர் நீங்கள் சொன்ன கதை தான் உங்களுடைய வாயால் வந்த சொல். நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு பிறகு நாங்கள் அதை நித்தாண்டமாக இருந்தால் மாற்று சமூகங்கள் எங்களை மீறி முன்னேறி போவார்கள். அதே வாயால் கொண்டு இருந்து வரணும். அந்த 12 மணிக்கு அதுக்கு பிறகு அந்த மாற்று சமூகத்துக்கு அதை நாங்களும் முன்னேறா இருந்தால் கிட்டத்தட்ட 50% மக்கள் ஏழை மக்கள் டியூஷனுக்கு போக ஆசைலாம் இருக்காங்க. சரியான முறையில் நீங்கள் குறைக்கப்பட வேண்டும். அது குறைக்கலாம், குறைக்கணும். கல்வியை விற்று எவரும் முன்னேறின சரித்திரம் இருந்தாலும் அவர்கள் அதற்கு பிற்பாடு அவர்களுடைய பின்னோக்கிய கருமங்கள் கூடுதலாக அவர்களை ஒரு கல்வியை இன்னொருவருக்கு ஒரு கல்வியை ஒரு ஆசிரியர் எவ்வளோ அளவுக்கு போற்றுறாரோ அந்த அளவுக்கு அவர்களுடைய நிர்வாகங்களும் அவங்களுடைய ஃபெமிலிகளும் நல்ல ஒரு இடத்துக்கு போகும். உங்களுடைய கௌரவங்கள் சரியான முறையில் காக்கப்படும். ஒரு ஆசிரியர்கள் எனக்கு இப்போ இப்படி மன்மத நெறிப்பட்டில் இப்போ நம்ம கொண்டு வர இந்த நிர்வாக செயற்பாடு எல்லா இடத்துலையும் மன்மத நெறிப்பட்டில் இருக்கிற ஆசிரியர் முழு பேரும் சரியான முறையில் கலந்து ஆலோசித்து இந்த மன்மத நெறிப்பட்டில் இருக்கிற முழு எளிய மக்கள் அனைவருக்கும் கல்வியை கொடுக்கணும் என்று எல்லாம் உண்டு சேர்ந்து அந்த பேரை நீங்கள் எடுக்கணும். எனக்கு அதுதான் தேவை. காசிக்காகத்தான் நாங்கள் படிப்போம் பண்ணுறது எல்லாம் இல்லை. காசி கொஞ்ச நாள் ஒரு பிறப்புக்கும் முறப்புக்கும் இடையில் ஒரு கொஞ்ச காலம் வாழ போகிறோம். அதில் ஒன்றையும் கொண்டு வரல. கடைசி கட்ட நம்ம போக்கில் ஒன்றையும் கொண்டு வரல. பிரச்சனை அங்கே இருக்குது, பிரச்சனை சரியான முறையில் சரியாக கலந்து ஆலோசித்து இப்போ உடனடியாக கூட தீர்க்கமான ஒரு முடிவு வேணும். காரணம் சொல்லி நான் கேள்விப்பட்டேன், 100% ஒரு பணம் அறவிடப்பட்டால் 25% தான் உங்களுக்கு கிடைக்குதுல்ல, 75% ஆசிரியர்களுக்கு கிடைக்குது. நான் எல்லா ஆசிரியர்களோடும் கதைப்போம், எல்லா சக்தியோடையும் கதைச்சிட்டீங்க. திட்டங்கள் சரியான முறையில் வகுக்கப்படும். அதோட இப்போ குறைஞ்சது 200 பிள்ளைகள் ஒரு கிளாஸில் ஒரு வகுப்பில் படிக்காங்கன்னு சொன்னால் மனச்சாட்சி உள்ள நம்ம அனைவரும் ஆசிரியர்கள்ட்டையும் சொல்லுங்கள். அந்த கல்விக்காக சரியான அந்த காசை கொடுத்து படிக்க தங்களிடம் வசதி இல்லாத மாணவர்களிடம் அந்தந்த ஊரில் இருக்கிற ஜிஎஸ்ஸை பிடிச்சி ஒரு ஜிஎஸ் கரெக்டர் எடுத்து அந்த ஜிஎஸ் ஊடாக இவர் உண்மையில் கல்விக்கு சரியான முறையில் கஷ்டப்பட்டவர். இவருக்காக ஒரு 100 பேர் படிக்கிற ஒரு வகுப்பறையில் ஒரு 5 பேர் எந்த ஊராக இருந்தாலும் பரவாயில்ல, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஆளாவது நீங்கள் படிப்பிக்க வேண்டும். அது எந்தவித அரசியல் நோக்கமும் இல்லை. உங்களுடைய நம்முடைய சமுதாயத்தை நீங்கள் நேசிக்கிறவர்களாக இருந்தால் எவருடைய ரெக்கமெண்டேஷனும் இல்லை. ஒரு அரசாங்கத்தை நிர்வகிக்கிற ஒரு பிரதேச செயலத்துக்கு கீழே நிர்ணயிக்கிற ஒவ்வொரு ஜிஎஸ் டிவிஷனில் இருக்கிற ஜிஎஸ் அவர்களை எடுத்து அவர்களுடைய இப்போ நம்ம இவர் இந்த இதுக்கு உகந்தவர்கள் 2 மாற அதுக்கு அமைய அவங்களுக்கு நீங்கள் எங்களுக்கு ஒவ்வொரு ஊர்லேருந்து ஒவ்வொரு கஷ்டப்பட்ட பிள்ளையை நீங்கள் படிப்பிச்சு தரோம். இதுகளுக்கு ஏதாவது நீங்கள் இடையூறு இல்லை பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் என்னோட 132 ஸ்டாஃப் இருக்காங்க. அவங்களும் பாதி அளவில் படித்தவங்க, சரியான முறையில் கல்விகளை கற்கக்கூடியவர்கள். நான் எல்லா ஆசிரியர்களையும் கூப்பிடுவேன், இந்த மன்மத நெறி பிள்ளைகள் முழு பேரையும் கூப்பிட்டு பாதி அளவு கலந்து ஆலோசிப்பேன். எனக்கு நான் இதில் மக்களுக்கு சேவை தான் செய்ய வந்தால் எந்த விதத்துலேயும் காசை கொண்டு மரவிட வரல. முழு இடமும் எல்லா இடத்துலையும் அரசாங்கத்தின் இருக்கிற எங்களுக்குரிய இடங்களை எல்லாம் ஒவ்வொரு இடத்தையும் டியூட்டரை ஆக்குவேன். முழு கல்விகளை இலவசமாக்குவேன். அதுக்கு அனைவரையும் ஒன்று சேர்ப்போம், ஒன்று திரட்டு வேண்டாம். எனக்கு இப்போ இருக்கிற பலம் இந்த கல்வி நமக்கு தமிழனாகிய நமக்கு இந்த 30 வருட போராட்டத்திலே நம்ம ஒரு நாட்டுக்காக போராடின நமக்கு நாட்டை தவிர வேறு ஒன்றுமே இல்லாமல் போனது பிறகு நமக்கு இருக்கிற ஆயுதம் இந்த கல்வி.
இந்த கல்விக்காக நீங்க எல்லா பேரும் என்னோட ஒன்று சேரணும். ஒன்று சேர்ந்தா உங்களோட பெரிய ஒரு நீங்க வாழ்க்கையில் எத்தனையோ கோடி பணம் இருந்தாலும் சேர்க்காத ஒரு கௌரவத்தை இந்த பிரதேச சபை வழங்கும். ஒவ்வொருவரையும் ஒரு கடவுள் மாயி, இந்த கல்வி தந்த கடவுள் மாயி உங்களை நாங்கள் முன்னிறுத்தி உங்களோட பரம்பரையை கையெடுத்து கும்பிட்ற அளவுக்கு பாரபோராக்கள்லாம் கையெடுத்து கும்பிட்ற அளவுக்கு உங்களை நான் கொண்டு வருவேன். உழைக்கிற காட்சி என்ற ஒரு பேப்பருக்காக அடிமைப்படாமல் என்னுடைய சமூகம் நீங்கள் என்னோட ஒன்று சேர வேண்டும். உங்களுடைய திரும்பியும் சொல்கிறேன், தேவைகள் அனைத்தும் சரியான முறையில் பூர்த்தி செய்யப்படும். முழுப்பெறையும் கூப்பிடுங்க. எந்த ஆசிரியர் காசு இல்லை எனக்கு இப்போ இந்த முடிவுக்குள்ள எனக்கு 200 ரூபா தான் தரணும், 700 ரூபா தான் தரணும்னு சொன்னால் கூப்பிடுங்க, கலைப்போம் எல்லா பேருடையும். இல்லை இது எந்தவித ஒளிவு மறையும் இல்லாமல் அனைத்து நான் சொல்லிங்க எல்லா பேருடையும் இந்த மன்மித நெறிப்பில் எடுக்கிற தீர்மானங்கள் அனைத்தும் வெளிப்படைத்தன்மையாக இருக்கு. ஒரு ரூமுக்குள்ள பூட்டி அறைக்குள்ள முடிவெடுக்கிற அளவுக்கு இல்லை. ஒரு மணி நேரத்துக்கு 50 ஏழு வரை என்னென்ன பாடங்கள்? அனைத்து பாடங்களும் அனைத்து பாடங்களுக்கும் அதுதான் நாங்கள் சொல்றோம். நீங்க 100 ரூபாய் எதுக்கு வாங்குறீங்க? நீங்க எதுக்கு வாங்குறீங்க? கொமர்ஸ் ஒரு பேங்க் இருக்கு, 90 பிள்ளை இருக்கு, 36 பிள்ளை இப்படியா படிப்பீங்க? அதுக்கு என்னென்ன பிரச்சனை? நான் நடைமுறை எனக்கு நீங்க 50 ரூபா ஓயில் வரைக்கும் சரிதானே? ஏழுக்கு 25%. நாங்க 6 படிப்பீங்க உங்களுக்கு மாற்றம். கொமர்ஸுக்கு பிரபாஸ் ஆலோசன், மற்றது எக்கனாமிக்ல வந்து பேர் நம்பர் தான் அதாவது மாற்றம். மற்றது பிரிவான நம்பர் தான். வேற இடங்கள்ல வெளியாக்கள் வந்து படிச்சு இவ்வளவுதான் தரம் கேட்காங்களா? அதுதான் மக்களிடம் சொல்லி இதான் நடந்தது. ஓ சரி, அது நீங்க 5 ரூபா கூட உங்களுக்கு எந்த பிரச்சனை? அவங்க 1.5 மணி நேரத்துக்கு தான் நீங்க ஒரு பாடல அரசாங்கம் சொல்றது அந்த பிள்ளைக்கு 40 நிமிஷம் தான் அந்த கல்வி அந்த பாடத்தை திரும்ப போட்டு விடுவோம். அடுத்தடுத்தது அது அந்த 40 நிமிஷம் கொடுக்குறது நீங்க 2 மணி நேரம் கொடுத்து 1.5 மணி நேரம் நிகழ்வுக்கு பாடசாலை கல்விக்கு உங்கள்கிட்ட நாங்கள் 5 ரூபாய் தான். அப்போ உங்களுக்கு எவ்வளோ வர போகுது? 75 ரூபாண்டா, 750, அங்கால 150, 900 ரூபா உங்களோட மாதம் எடுக்க 100 ரூபா தான் குறைக்கு. அது நீங்க என்னோட கதைக்கு ஓப்பனா கதைங்க. சரி சரி வெயிட் பண்ணு. அடுத்த நீங்க போயிடலாம். ஏனாரு நீங்க அப்படியா இருந்தா இப்ப நாங்க டியூட்டர் இல்ல, நாங்க இப்ப இருக்கு டியூட்டர் யாரு மாஸ்டர் நாங்க. ஆனா நீங்க எடுக்கிற அந்த டியூட்டர்ல நீங்க பண்ணலையா அந்த கடிதத்துல இதான் திட்டமிட்டங்களுக்கு தெரியாது. நீங்க அறிவிச்சிருக்கீங்க திட்டத்தை, இதான் இந்த திட்டத்துக்கு தான் நான் அறிவிக்கிறேன். நான் அதுக்கு மாதிரி நாங்க வந்து சரி நான் சில 50% குறைச்சா நீங்க இல்ல நீங்க வழங்க இல்லாது சரியா? 50% குறைச்சா நீங்க ஒத்துழைப்பு வழங்க இல்லாது, நீங்க வழங்க இல்லாது, நீங்க வழங்க இல்லாது. அதை எடுங்க. உங்களுக்கு நாங்க குறைச்சா என்னன்னா அவங்க கேட்காங்க. நானும் பெரிய இல்லாத ஐயா 50% கழிச்சு நாங்கள் அந்த எங்களுக்கு இந்த உதவியை செஞ்ச அந்த 3 ஆசிரியர்களையும்
உங்களுக்கு முன்னால் அது பெரிய ஒரு கௌரவத்தை கொடுப்பேன். இந்த மண்மித நெறிப்பதிலிருந்து இண்டையிலிருந்து இந்த ஏழ் படிக்கிற மாணவர்கள் அனைவருக்கும் 80 ரூபா தான் வாங்கப்படும். இது எழுதப்பட்ட அனைவருக்கும் ஒத்தான விஷயம். இதை மீறி 1.5 மணித்தியாலம் அவங்க படிப்பிக்காங்களா, 1.5 மணித்தியாலம் படிப்பிக்காங்களா, 80 ரூபா. இதை மீறி 1 ரூபா காசு கூட எடுத்தா அவங்களுக்கு பாரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த இண்டிவிஜுவல் கிளாஸ்ன்றத என்ன சொன்னால் 80 ரூபா எடுத்தா 4 இவங்களுக்கு இப்போ இதில் பாரிய பங்களிப்பு உங்களோட டியூட்டர் ஓனர்களுக்கு நன்றிகள். உங்களோட பங்களிப்பு இருக்குது. ஆசிரியர் வந்த இதை முன்னால் புரிக்கு இதுகளில் நான் எந்தவித கோபதாகங்களும் இல்லை. என்னோட எவருமே நீங்கள் எதிர்க்கக்கூடாது. நான் இந்த சமூகத்தோடு கொண்டு போகணும், இந்த சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளை கொண்டு போகணும்னு நான் தனிப்பட்டதில் இன்றைக்கு தான் இதில் இருக்கிறதுல எனக்கு ஆகக்கூடிய பெரிய அளவு என்ற உறவு வேண்டாம். இந்த கோணை சண்டை அடுத்த ஐயாவோட காய்ச்சி 2-3 நேரம் இவரை தெரியும், எங்களோட ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியும். எந்தவித இதுவும் இல்லை. உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அடிப்படை வசதிகள் அனைத்தும் ஒரு சின்ன ஒரு குறுகிய நேரத்துக்குள்ள நீங்கள் எங்களுக்கு சொன்ன டைமில் நான் தருவேன். புரியாக ஐயா சொன்ன புரியாக அவ்வளோ பிள்ளைகளும் காசு வாங்காமல் தான் புரிய செய்கிறாரு. இவருக்கு இந்த நீர் வசதிகளை எங்களோட உறுப்பினர்களை நான் கூட்டி நான் உடனே பாக்கி கொடுத்தாச்சு. நாங்கள் கொடுத்த நல்ல விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் உதவி செய்வார்கள். இவருக்கு 5ஆம் தேதிக்குள்ள நீங்கள் காசு கட்டுங்க, அந்த நீர் வசதிகளை உடனடியாக செஞ்சு கொடுக்கப்படும். 80 ரூபாய் அது என்ன கிளாஸாக இருந்தாலும் சரியா நீங்கள் எடுத்த முடிவு. நான் இந்த எங்களுடைய குறிப்பாக டியூட்டர் இருக்கு ஹிமாலயா டியூட்டரில் விசேஷமாக இந்த ஹிமாலயா டியூட்டரில் படிப்பிக்கிற ஆசிரியர்களுக்கு எனது நன்றிகள். ஒரு வார்த்தையை கூட கலைக்கல. நான் எதிர்பார்த்தது என்னவோ அதே மாதிரி தான் நடந்தது. ஏன் யோசிக்க செய்யுங்க. அவங்களும் மனச்சாட்சி உள்ளவர், ஆசிரியர்களும் மனச்சாட்சி உள்ளவர்கள். இனிவரும் காலங்களில் வேறு திட்டங்கள் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் எல்லாத்தையும் கூப்பிட்டு கலைப்போம். உங்களுக்கும் என்ன தேவைகளோ உங்களுடைய கௌரவங்கள் அனைத்தும் சீராக சிறந்த முறையில் ஒரு நல்ல மனிதர்ன்றதை நாங்கள் உங்களுக்கு பெரிய மேடையில் ஏற்றி கல்வி தந்தை என்ற பட்டத்தை கூட நாங்கள் தேட்டலாம். என்ன இவ்வளோ பிரச்சனை 20 ரூபான்றது சின்ன காசு இல்லை. ஒரு